மொத்தம் வந்து 12 ஜோதிலிங்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் 5வது ஜோதிலிங்கம் தான் இந்த கேதார்நாத். நகுலனும் சகாதேவனும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மாடு நிறைய மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்திருக்கு. அந்த மாட்டை பார்த்துருக்காங்க. அந்த ஒரு மாட்டில் வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு மாட்டுக்கு காலில் வந்து சலங்கை கட்டி இருந்திருக்கு. இந்த மாடு தான் சிவனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பீமன்ட்ட போய் சொல்லியிருக்காங்க. பீமன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த மாட்டை துரத்திட்டு போயிட்டு அந்த வாழை மட்டும் பிடிச்சிருக்காரு. இந்த கோவிலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பனி வந்து நிறைய கொட்டிகிட்டே இருக்கும், ஸ்னோஃபால் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த கோவில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பயங்கரமா இருக்கு. ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். நான் என் வாழ்க்கையிலே வந்து ஒரு இவ்வளோ தூரமாக வந்து குதிரையில் போனதே கிடையாது. ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் டூரிசம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ எங்கே தெரியுமா இருக்கோம்? ரிஷிகேஷ்லேருந்து ஒரு 220 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து இதுக்கப்புறம் கேதார்நாத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். கேதார்நாத் போகிறதுக்கு இந்த இடத்துலேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் நம்ம வந்து நடந்தே போகணும் அப்படின்னாங்க. எப்படி நடந்து போகிறதுன்னு தெரியல. ஏன்னா வந்து மேலே மலைப்பகுதியில் ஏறி போகணும். பின்னாடி 2 பேக் இருக்குது. பின்னாடி உள்ள ஒரு பேக் வந்து 25 கிலோ இருக்கும், இது ஒரு 15 கிலோ இருக்கும். 30-40 கிலோட்டை நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். இந்த சைடு பாருங்கள், பயங்கரமான தண்ணி வந்துட்டு இருக்கு. எதனால் அப்படின்னா நேற்றுலாம் மழை பெஞ்சிட்டு இருந்தது. இப்போ கூட தூரல் போட்டுதுங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த சைடு பார்த்தீங்களா, மழை பெஞ்சு தண்ணி பயங்கரமாக வந்துட்டுருக்கு. நம்ம வந்து குதிரையில் போகிறதுனா குதிரையில் கூட போகலாம். ஆனால் வந்து குதிரையில் போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 கிட்ட வாங்குவாங்க. ஏன்னா 22 கிலோமீட்டரில். ஸோ அதனால் ஆனால் மேக்ஸிமம் வந்து நடந்தே போயிடலாம். அப்படி நீங்கள் டோலி அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது உங்களை வந்து முதுகில் தூக்கி வச்சு கொண்டு போவாங்கள்ல, அது கூட இருக்குது. ப்ளஸ் அப்படி இல்லைனா ஒன்று இந்த ஒரு கூடை மாதிரி வச்சு முதுகுலெல்லாம் தூக்கி கொண்டு போகிறாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. எல்லா டீட்டெயில்ஸையும் நான் வந்து அப்படியே நடந்து போகும்போது நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், ஓகேவா? இதை பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த உங்களை முதுகில் உட்கார வச்சு தூக்கிட்டு போகிறது. ஒரு கூடை மாதிரி இருக்குன்னு சொன்னால, அது இதுதான். நீங்கள் இதில் சேஃபாக வந்து உட்காந்துக்குவீங்க. உட்காந்துட்டு உங்களை வந்து கூப்பிட்டு போவாங்க. भैया ये कितना लेते हो मंदिर तक, केदारनाथ मंदिर तक? ஓ, ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட வெயிட்டை பார்த்து நம்மளோட வெயிட் செக் பண்ணுவாங்க. வெயிட்டை செக் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் வந்து 8000 ரூபா வரையும் வாங்குவாங்களாம். பாருங்கள், 8000 ரூபா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் உட்காந்துட்டு நேராக கோவில் வரையும் உங்களை கொண்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் வயசானவங்களாம் இருக்கீங்களா, அவங்களாம் இதில் வந்து உட்காந்துட்டு போகலாம். அப்புறம் இந்த டோலின்னு சொல்லிட்டு நான் உங்களை ஸ்ட்ரக்சரில் தூக்கிட்டு போவாங்கல்ல, ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துருப்பீங்களா, அதே மாதிரி தூக்கிட்டு போகிறதுக்கும் இருக்குது. அப்புறம் ஹெலிகாப்டர் கூட இருக்குது. ஹெலிகாப்டர் நீங்கள் வந்து புக் பண்ணிங்க அப்படின்னா நேராக கோவிலுக்கு மேலே அங்கே 22 கிலோமீட்டர் நம்ம நடந்து போகிறதுக்கு அங்கேயே கொண்டு விட்டுறலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 15000, 20000, 25000 இப்படி வரும். ஸோ உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அதை வந்து பார்த்துங்க. நம்ம இப்படியே நடராஜா சர்வீஸ் தான், வாங்க போகலாம். ஓகே பையா, இந்த கவர் போட்டிருக்கேன். இருந்தாலும் வந்து தண்ணி உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்படி 22 கிலோமீட்டர் நடந்து போகிறதுன்னு தெரில. நைட்டு மிட் நைட் ஆயிரும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு பிளெயின் ரோடாக இருந்தால் கூட நடந்து போயிடலாம். இது வந்து மலை மேலே ஏறணும்ல, அதுதான் பெரிய பிரச்சனை. இங்கே வயசானவங்களாம் அங்கே பாருங்கள், ஒரு பாட்டி எப்படி நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள், வயசானவங்க. நான் பேசுகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா மூச்சு வாங்குதில்ல, அப்படி நடந்து போயிட்டுருக்கேன். இப்போ தெரியுதா, அப்படியே கீழே வந்து போயிட்டுருக்கு பாருங்கள். கேமராவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரில. ஆனால் வந்து அப்படியே சாய்வெலாம் வந்து மேலே இப்படியே ஏறிட்டு போயிட்டுருக்கு. பேக்கை வச்சுட்டு தூக்குறது தான் கஷ்டம். ஸோ நானும் ஓரளவுக்கு நடந்து வந்துட்டு இருந்தேன். என்னால் வந்து இந்த மலை மேலே ஏற முடியல, அதிகமாக இருக்குல்ல, அதனால் குதிரைக்கு கேட்டிருக்கேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து 3500 ரூபா சொல்கிறாங்க குதிரை மேலே ஏறி. ஆனால் அவ்வளோதெல்லாம் வந்து நம்ம வந்து கொடுக்க முடியாது. இங்கே பாருங்கள், நிறைய பேர் போயிட்டுருக்காங்க பாருங்கள் குதிரை மேலே. ஸோ நான் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா, இவங்கள்ட்ட பேசி ஒரு 1500 ரூபா வரையும் கொண்டு வந்திருக்கேன். 1500 ரூபா அப்படிங்கிறது நல்ல ரேட்டு தான். ஏன்னா 22 கிலோமீட்டர் நம்மளை கூப்பிட்டு போனோம்ல, 1200 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்கு இது பரவாயில்ல. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட 2 குதிரை இருக்குது, ஒன்றை மட்டும் இங்கேருந்து எப்படி விட்டுட்டு போகிறது, வரும்போது 2 சவாரி வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதிக பணம் கேட்டார். நான் வந்து கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பையா கேசே போயிட்டோம். ஃபஸ்ட்டு எப்படி உட்கார்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ₹1500 அப்படின்னா 1500 அப்படின்னு இருக்காங்க. ஓகே, अरे भाई नहीं हो रहा यार, कुछ गिर गया, देखो गिरा। नहीं कुछ नहीं गिरा भाई आपका। अरे वो गिर गया, देखो अभी गिरा है. கேதார்நாத் 15 கிலோமீட்டர்னு இங்கே ஹிந்தியில் எழுதியிருக்கு பாருங்க. ஒரு பயங்கர டிஃபிகல்ட்டாக இருக்குது. இதுக்கு வந்து நான் நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. நான் குதிரை மேலே போகிறது அப்படி இப்படின்னு மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறது.
ஸோ கேஸ் ஹெவியாக வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. குதிரையிலேருந்து இறங்கியாச்சு. எங்கே பாருங்கள் எல்லாம் வந்து ரெயின் கோட்டோட போயிட்டு இருக்காங்களா. மேலே பாருங்களேன் பயங்கரமாக வந்து மழை பெய்யுது. இங்கே கையெல்லாம் பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இங்கே கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம். உட்காந்துட்டு மழை நிற்காது அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து வெதர் கண்டிஷன் இப்படி தானா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். எல்லாருமே வந்து ரெயின் கோட்டோட போயிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ நான் ஒரு கேமரா வந்து உள்ளார வச்சிடுறேன். ரெயின் கோட்டு வந்து அந்த பேக்கெல்லாம் வந்து மூடியாச்சு. மூடிட்டு நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் தூரம் மழையில் நனைஞ்சிட்டு அப்படியே போயிடுறேன். போயிட்டு நான் அங்கே போய் வந்ததுக்கப்புறம் vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். இருக்க பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு கைஸ். வீடியோவில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அப்படியே அந்த ஆற்றுல எவ்வளோ தண்ணி போகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் காட்டுறேன். இங்கேருந்து குதிரை மேலே போகிறதுனால சரியாக தெரில. இருக்க பயங்கர மழை. நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு நைட்டு 8 மணி மேலே ஆயிரும்னு நினைக்கிறேன். கேதார்நாத் வந்து ரீச் பண்ணுறதுக்கு 14 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கேருந்து 22 கிலோமீட்டர். அதுல நம்ம வந்து கௌரி குண்டு வரையும் வந்து பாத்தீங்கன்னா பாதி தூரம் வந்தோம். இப்போ இங்க பாருங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இங்க கொஞ்ச நேரம் நிப்பாட்டி இருக்காங்க. அந்த சைடுலாம் வந்து ஆத்துல வந்து தண்ணி பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து ரெயின் கோட்டோட தான் போறாங்க. நம்ம ஒரு ஆள் மட்டும் தான் ரெயின் கோட் இல்ல. இப்ப காட்டுறேன் பாருங்க. இந்த பேக் மட்டும் அப்படியே மூடியாச்சு. இந்த ரெயின் கவர் வச்சு பின்னாடியும் ரெயின் கவர் வச்சு மூடிட்டேன். நான் நினைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாவே நான் நினைஞ்சிட்டேன். பரவாயில்ல, இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் என்னமோ போனோம். இப்படியே பாதை போயிட்டு அந்த பாலம் இருக்குல்ல, அந்த பாலத்தை தாண்டி அப்படியே மலை மேல இப்படி ஏறி 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 போகுது. அங்க போனதுக்கு அப்புறம் ஸ்னோஃபால் எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது லைவ் ஸ்னோஃபால் கிடையாது, தூரமா வந்து அந்த மலை மேல ஸ்னோ ஏற்கனவே கொட்டி இருந்ததுல அதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. கைஸ் பாத்தீங்களா, இப்ப தெரியுதா ஆத்துல தண்ணி எவ்வளவு போயிட்டு இருக்கு அப்படின்னு. இன்னும் நம்ம அந்த பாலத்துல போகும்போது காமிக்கிறேன். பயங்கரமா இருக்கு. ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். நான் என் வாழ்க்கையிலே வந்து ஒரு இவ்வளவு தூரமா வந்து குதிரையில போனதே கிடையாது. நல்லா மழை பெஞ்சு ஆத்துல வந்து தண்ணி பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க சொன்னாங்க இந்த பாலத்தை கடந்துட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து நீங்க ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பாதை வந்து அப்படியே மேலே ஏறிட்டே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரி அந்த காமிச்செல்லாம் முதல்ல அங்க பாருங்க கடையெல்லாம் போட்டிருக்காங்களா, அப்படிதான் மேல மேல போயிட்டு இருக்கு. ஸோ கேஸ் கொஞ்சம் தூரம் வந்தோம்ல, வந்துட்டு அந்த குதிரையில் இங்கே வந்து இறக்கி விட்டாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் பண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க ரெயின் கோட் வந்து வாங்கியாச்சு. இன்னும் நம்ம ஒரு 7 கிலோமீட்டர் என்னமோ போனோம். பயங்கரமான மழை, ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம எவ்வளோ தூரம் மேலே வர 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 வந்து பார்த்தீங்க அப்படின்னா குதிரை வந்துட்டு இருக்கு பின்னாடி. ஒரு நிமிஷம் கீழே இறங்கிக்கிறேன். ஸோ நம்ம மேலே இந்த மலை மேலே ஏற ஏற பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக வந்து நனைஞ்சிட்டேன்னா ட்ரெஸ் மாற்றிட்டு இப்போ வந்து உள்ள வந்து ஜாக்கெட் போட்டேன். இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஜர்க்கின் வந்து போட்டாச்சு. இது நாங்கள் வந்து ஜாக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அங்கே பாருங்களேன். ஸோ வியூ வந்து எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். இன்னும் வந்து நம்ம ஒரு 7 கிலோமீட்டர் போகணுமா, பயங்கரமாக இருக்க போது. அங்கே போயிட்டு நான் அந்த கோவிலோட வரலாறு ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு தெளிவாக வந்து சொல்லிடுறேன். ஏன்னா நான் வர்ற வழியில் என்னால் வந்து அந்தளவுக்கு வீடியோ எடுக்க முடியல. குதிரையில் ஏரில் அதெல்லாம் காட்டுறேன். இன்னும் வந்து கையில் வீடியோ மொபைலை வச்சுட்டு வீடியோலாம் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வாங்க இங்கேருந்து கிளம்புவோம். 5 மணி நேரம் 6 மணி நேரம் குதிரையிலே வந்திருக்கேன். 22 கிலோமீட்டர். ஓகே, நம்ம மோஸ்ட்லி இங்கே வந்து வந்தாச்சு. பயங்கரமான மழை. ஆனால் இப்போ ஃபுல்லாக சுற்றி பாருங்கள், பயங்கரமான ஒரு ஃபாகியாக இருக்குது. ஸோ ஹோட்டல் எங்கேயாவது பார்த்துட்டு நான் மற்றதெல்லாம் சொல்கிறேன். கைஸ் இப்போ நம்ம இந்த கோவிலை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். நேற்றெல்லாம் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இல்லை, மழையோட மழையாக நம்ம வந்து குதிரை மேலே ஏறி இந்த கோவிலை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஏறத்தாழ ஒரு 4 to 5 மணி நேரம் ஆனிச்சு குதிரையில் வர. ஆனால் குதிரையில் வர்றதும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நீங்கள் வந்து ஹெலிகாப்டர் இருக்குது, ஹெலிகாப்டரில் கூட வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டோலின்னு சொல்கிறாங்கல்ல, முதுகில் வச்சு ஏற்றிட்டு வருவாங்க, அதில் கூட வரலாம். குதிரையில் வர்றது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் உட்காந்து அப்படியே வந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த கோவில் வந்து ஒரு 200 மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடம்லாம் சுற்றி பார்த்தா பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு க்ரீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சுற்றி பார்த்தீங்களா, நேற்று வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது, இன்றைக்கி வந்து மழை இல்லை. ஒரு வேளை இன்றைக்கி மழை பெஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம வந்து இங்கே தரிசனம் பண்ண வர்றதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக போயிருக்கோம். இன்றைக்கி நல்ல வேலை மழை இல்லை. அப்புறம் இந்த கோவிலை பற்றின ஹிஸ்ட்ரியை வந்து நான் சொல்கிறேன். அதாவது மொத்தம் 12 ஜோதிலிங்கம் இருக்குது எங்கள் இந்தியாவில். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்று வந்து திரிம்பகேஸ்வர், ஒன்று வந்து ராமேஸ்வரம், காசி, உஜ்ஜைனில் உள்ள ஒரு கோவில். அந்த மாதிரி நீங்கள் வந்து மொத்தம் வந்து 12 ஜோதிலிங்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் 5வது ஜோதிலிங்கம் தான் இந்த கேதார்நாத். இங்கே உள்ள அந்த சிவன் லிங்கம் வந்து மற்ற இடத்துல உள்ள மாதிரியெல்லாம் கிடையாது, கொஞ்சம் வந்து ஸ்பெஷல். அப்படின்னா என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்க அப்படின்னா, மற்ற இடத்துலலாம் சிவன் சிலை எப்படி இருக்கும், ஒரு லிங்கம் வடிவில் இருக்கும்ல, இங்கே அந்த மாதிரி கிடையாது. அந்த மாட்டோட முதுகு பகுதி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சிலையை வந்து இங்கே வச்சுருக்காங்க கேதார்நாத்தில். அதுதான் இந்த கோவிலோட ஸ்பெஷலு. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா?
நான் வந்து சொல்கிறேன். அதாவது முன்னாடியெல்லாம் சொல்லியிருந்தேன்ல, இந்த இடம் வந்து கோவில் வந்து மகாபாரத கதையோட ரிலேட்டட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து யுத்தம் முடிஞ்சு போகும்போது அவங்க உறவினர்களே அவங்கெல்லாம் கொன்னாங்கல்ல, அவங்களோட ரிலேட்டிவ்ங்கெல்லாம் வந்து கொன்னாங்க. ஸோ அப்படி யுத்தத்தில் இறந்தவங்கள இந்த சிவன்கிட்ட வந்து சொல்லி ஒரு மோட்சம் அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக சிவனை தேடி வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹரித்வாருக்கு போயிருக்காங்க சிவனை தேடி. ஹரித்வாரில் சிவன் வந்து இல்லையா. அதுக்கப்புறம் சிவன் வந்து இங்கே இருக்கிறதா கேள்விப்பட்டு இந்த சைடு வரும்போது, சிவனை தேடி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து என்னை உருவமாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒளி வடிவில் சொல்லியிருக்காரு. ஒளி வடிவில் என்னை வந்து உருவமாக பார்க்க முடியாது, நீங்களே நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சிக்கங்க அப்படின்னு இருக்காரு. அப்போ வந்து இந்த இடத்துல தேடி வரும்போது நகுலனும் சகாதேவனும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மாடு, நிறைய மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்திருக்கு. அந்த மாட்டை பார்த்துருக்காங்க. அந்த ஒரு மாட்டில் வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு மாட்டுக்கு காலில் வந்து சலங்கை கட்டி இருந்திருக்கு. இந்த மாடு தான் சிவனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பீமன்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. பீமன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த மாட்டை துரத்திட்டு போயிட்டு அந்த வாழை மட்டும் பிடிச்சிருக்காரு, நல்லா இழுத்து பிடிச்சிருக்காரு. அப்படியே அந்த மாடு வந்து என்ன பண்ணியிருக்கு, இழுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு குத்தி அப்படியே கிளப்பியிருக்கு. அந்த குத்துன இடத்துல அப்படியே பிளவாகி அது வந்து நேபாள் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளவு வந்து போயிருக்கான். இந்த அங்கேயும் ஒரு கோவில் இருக்குது. இந்த பிளவு வந்து முடிஞ்சதில்லை, அங்கேயும் ஒரு கோவில் இருக்குது. அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். அப்போ வந்து இந்த மாட்டோட முகத்தை இவங்க வந்து பார்க்கவே இல்லையா, அந்த பஞ்ச பாண்டவர்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாட்டோட முதுகு பகுதி இருக்குல்ல, பின்னாடி வந்து அந்த கொம்பு மாதிரி பின்னாடி அப்படி இருக்கும்ல, ஸோ அதை மட்டும் தான் பார்த்துருக்காங்க. அப்போ வந்து இந்த இடத்துல ஒரு கோவில் கட்டி சிவனை பார்த்தாச்சு, அதாவது முதுகை பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு சிவன் சிலை மாதிரி அந்த முதுகு மாதிரி வச்சு, லிங்கம் மாதிரி வைக்காம அந்த முதுகு மாதிரி வச்சு இந்த இடத்துல வந்து கோவில் கட்டி வச்சிருக்காங்க. இந்த கோவிலை கட்டினது வந்து பாண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்படியே நடந்து போயிட்டு இதுக்கு பின்னாடி வந்து சைனா தான் இருக்குது. இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடமே வந்து முடியுது. மானா வில்லேஜ் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த மானா வில்லேஜ் தான் வந்து பாண்டவர்கள் வந்து அது வழியாக வந்து சொர்க்கத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த இடத்த வந்து இன்னும் வரலாறு வந்து நான் சொல்லிகிட்டே போயிட்டுருப்பேன், இன்னும் நிறையா இருக்குது. நம்ம வந்து பேச சுற்றியில் உள்ள மக்கள்லாம் நம்மளே பார்த்துட்ருக்காங்க. வாங்க அப்படியே நான் வந்து கோவிலை காமிச்சிட்டு இன்னும் நிறைய ஹிஸ்ட்ரி வந்து நான் சொல்கிறேன். நான் வந்து ரொம்ப நாளாக வட இந்தியாவில் தான் கைஸ் இருந்தேன். அப்போவே இந்த கோவிலை பற்றி எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஏன்னா இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ கோவிலை வந்து நான் உடனே காட்டலை, என் பின்னாடி தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன், ஏன்னா உங்களுக்கு அந்த ஆர்வம் போயிடும். எனக்கே அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே உள்ள வியூவெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேலே வந்து அந்த தண்ணியெல்லாம் கொட்டதில்ல. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, வருஷத்தில் 6 மாதம் மட்டும்தான் அந்த கோவில் வந்து ஓப்பனில் இருக்கும், மறு 6 மாதம் வந்து க்ளோஸில் இருக்கும். அது எதனால் அப்படின்னா, இந்த கோவிலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பனி வந்து நிறைய கொட்டிகிட்டே இருக்கும், ஸ்னோஃபால் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த கோவில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஹலோ பையா, देखिए कहाँ से आप? उत्तराखंड से. अच्छा यहाँ से. अच्छा ஓகே. ஸோ அண்ணன் வந்து வீடியோ எடுக்கும்போது நம்மளே குருன்னு பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அவர் வந்து வீடியோவில் வரணும்னு நினைக்கிறாருன்னு நினச்சிட்டு நான் வந்து வந்தேன். ஸோ நான் வந்து 12 ஜோதிலிங்கம் சொன்னேன்ல, அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சோம்நாத், அடுத்து வந்து மல்லிகார்ஜுனர் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து மகாகாலேஸ்வர், அடுத்து ஓம்காரேஸ்வர், அடுத்து வந்து கேதார்நாத் 5வது, அப்புறம் வந்து பீம் சங்கர், காசி விஸ்வநாதர், அந்த இது சொன்னல நம்ம ஒரு தடவை போயிருந்தோம்ல. அப்புறம் வந்து திரிம்பகேஸ்வர், அது வந்து நாசிக்கில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது. அப்புறம் வந்து ராமேஸ்வரத்தில் உள்ள ஒரு கோவில், ராமர் கோவில். அப்புறம் வந்து கிருஷ்ணேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. இது மாதிரி மொத்தம் வந்து 12 ஜோதிலிங்கத்தில் இதுவும் ஒன்று. நீங்கள் முடிஞ்ச அந்த இடத்துக்கு வாங்க. வர முடியாதவங்க என்னோடய வீடியோ மூலமாக நீங்கள் வந்து பாருங்கள், ரொம்ப கிளியராக வந்து காட்டுறேன். எனக்கு அவ்வளோ ஆர்வம் அந்த கோவிலுக்கு வர்றதுக்கு. எங்கே இப்போ கிடையாது, ஒரு 6, 7, 8 வருஷமாக நான் வந்து குஜராத்தில் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஜோதிலிங்கத்தை பார்த்துருக்கேன். இது மட்டும் பார்க்காம இருந்தது, அதனால தான் இங்கே வந்தேன். நான் எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்கிறேன். கைஸ், இந்த இடத்துல வந்து காற்று வந்து அதிகமாக அடிச்சிட்டு இருக்கு. நான் இப்படியே இந்த இடத்த காமிச்சிட்டு அப்படியே வாங்க உங்களை வந்து கோவில் வரை நான் கூப்பிட்டுட்டு போகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஓம் அப்படின்னு ஒன்று சொல்லி போட்டிருக்காங்க. இந்த மலைப்பகுதியில் பார்த்தீங்களா, இந்த மலைப்பகுதி வந்து கடல் மட்டத்திலேருந்து 11,750 மீட்ரு, அதாவது 11,750 அடி உயரத்தில் இருக்குது. கடல் மட்டத்திலேருந்து கோவில் வந்து அங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம கோவிலுக்கு உள்ளே நம்ம வந்து போயிட்டு காட்டி வீடியோலாம் எடுக்க முடியாது. நான் தான் சொல்லியிருந்தேன்ல, பொதுவாக வந்து எந்த கோவிலையும் வந்து அலோடு கிடையாது. ஆனால் நம்ம கோவிலை வந்து கிட்ட வரையும் நம்ம வந்து காட்டலாம். தோ அங்கே இருக்குது பாருங்கள் கோவில். இன்னும் நம்ம வந்து தூரம் போயிட்டே இருக்கணும். அதாவது இங்கே மலை டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து மழை வரும் அப்படிங்கிறாங்க. அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நந்தாரி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கங்கை ஆறு இருக்குல்ல, அந்த கங்கை ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலைப்பகுதியில் வெள்ளப்பெருக்கெல்லாம் அவ்வளோ வருமா, மலைப்பகுதியில் சொல்கிறேன். இப்போ அதனால தான் 6 மாதம் வந்து இந்த இடத்த வந்து கோவிலை வந்து ஓப்பனில் வச்சுருக்காங்க. ஒரு 6 மாதம் வந்து க்ளோஸில் இருக்கும். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, இப்போ கூட இது வந்து மழைக்காலம் தான், ஆனால் அந்தளவுக்கு ஹெவி ரெயின் கிடையாது.
கைஸ் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்களா? நான் இப்போ கோவிலுக்கும் பேக் சைடு வந்து நின்றுட்டு இருக்கேன். இது கோவிலுக்கும் பேக் சைடு, அந்த கோவிலுக்கும் பேக் சைடு ஒரு பெரிய ஒரு பாறைக்கல் இருக்குது. இது வந்து அதாவது ரொம்ப 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 ஒரு பெரிய பாறைக்கல். இந்த பாறைக்கல் வந்து உருண்டு வந்து இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மலைப்பகுதி. அங்கே பார்த்தீங்களா ஒரு சுற்றிலும் பாருங்களேன் எவ்வளோ ஒரு மலைப்பகுதி அப்படின்னு. அதில் நிறைய நிலைச்சரிவெல்லாம் ஆகும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள். அந்த பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு பாறைக்கற்கள்லாம் வந்து உருண்டு உருண்டு விழுந்திருக்குன்னு. அப்படி இந்த பாறைக்கற்கள் வந்து உருண்டு உருண்டு விழும்போது இங்கே பார்த்துங்க எவ்வளோ பெரிய பாறைக்கல்னு. இது இந்த கோவிலை டேமேஜ் பண்ணாமல் இதோடவே வந்து நின்றுச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு இப்போ இதை பற்றின டீட்டெயில்ஸை இங்கே வந்து யார்கிட்டயாவது கேட்டு நான் இன்னும் வந்து முழுமையாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பாறைக்கல் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இப்போ அந்த பெரிய பாறைக்கல் இருக்குல்ல, அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இவங்கள்ட்ட கேட்டாச்சு. அவங்கள்ட்ட கேட்க போனால் ஒரு விபூதி எடுத்து மூஞ்சில் அடிச்சு விட்டாங்க. ஸோ இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள், இவங்க தான். இதில் ஒரு கேரளாவை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நான் வந்து இந்த டீட்டெயில்ஸை கேட்டு சொல்கிறேன். 2013 நான் சொன்னல பெரிய மலைப்பு, அதாவது ரொம்ப வெள்ளம்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, பயங்கரமான மழையாம், பயங்கரமான வெள்ளமா. ஸோ அதில் வந்து நிலச்சரிவுலாம் ஏற்பட்டு இந்த கல் வந்து உருண்டு உருண்டு வந்துட்டு இருந்துச்சான். எப்போ 2013. அப்போ வந்த கல் இவ்வளோ பெரிய கல் இந்த கோவிலை தாண்டி அங்கே போயிட்டு டேமேஜ் பண்ணலையா, அதோட நின்றுக்கிச்சான். ஸோ இங்கே பாருங்க அண்ணா, இவங்க இது இவங்க கேரளா தான். ஸோ இவங்கள்ட்ட தான் இந்த டீட்டெயில்ஸ் கேட்டேன். இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும். தமிழ் தெரியுமா? ஓரளவுக்கு தெரியுமா? திருவண்ணாமலை இன்னும் வந்தீங்க. ஓகே ஓகே, சரி சரி சரி. இது இப்போ 2013 தான் அந்த கல் வந்ததா? இவ்வளோ பெரிய கல் இதோட நின்றுச்சா? ഇത് വെള്ളപ്പൊക്കം ഓടി വന്നു കഴിഞ്ഞപ്പോൾ എല്ലാത്തിനെയും നിയന്ത്രിച്ച് അമ്പലത്തെ സംരക്ഷിച്ചു. சரி சரி. எனக்கு மலையாளம் சுத்தர தெரியாது, வேற ஹிந்தினா தெரியும். ഇതിനെ സപ്പോർട്ട് ചെയ്ത് വേറെ വേറെ വലിയ വലിയ കല്ലുകൊണ്ട് ഈ ഹൈറ്റ് ഇല്ലായിരുന്നു. ഇത് എവിടുന്ന് വന്നത്? അത് പിന്നീട് അമ്പലത്തെ സംരക്ഷിച്ചത്. ஓ அப்படியா? ഒരുപാട് പേര് மரிச்சொക്കെ ചെയ്തു. அப்போ நீங்க எங்கே இருந்தீங்க? இல்லையா? ஸோ அண்ணன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த பெரிய கல் உருண்டு 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 வந்து இதோட நின்றுச்சு. ஆனால் அந்த இன்னும் உருண்டு போயிருந்தது அப்படின்னா கோவிலை டேமேஜ் பண்ணிட்டு போயிருக்கோம். நல்ல வேலை இதோட நின்றுச்சு. ஆனால் ரொம்ப ரொம்ப பெரிய கல் இந்த தெரியுது பாருங்கள், இதுதான் இந்த பெரிய பாறை தான். சுற்றிலும் பாருங்கள் மலைப்பகுதி, அதுலேருந்து உருண்டு வந்தது தான். கைஸ் வெதர் கண்டிஷன் ரொம்ப மோசமாகிட்டே போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் தூரல் போட ஆரம்பிச்சிருச்சா. ரொம்ப நேரம் இங்கேயே நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக நனைஞ்சு போய்ட்டுவோம். நம்ம வந்து ரூம் எங்கே எடுத்துருக்கோம் அப்படின்னா கீழே. ஸோ ரூமுக்கான டீட்டெயில்ஸ் எவ்வளோது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 500லேயே கிடைக்கும். உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அப்படி பார்த்துக்குங்க. நான் ஸ்டே பண்ணியிருக்கிறது 500லேயே ஸ்டே பண்ணியிருக்கேன். ஏன்னா அது எனக்கு பெட்டராக இருந்தது. சிங்கிள் பர்சன் தானே, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாடு அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து எல்லாமே இங்கே விலை அதிகம். நீங்கள் ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ரெயின் கோட் வாங்கினா கூட 300 ருபீஸ் சொல்லுவாங்க, 400 ருபீஸ் சொல்லுவாங்க. அதுவே நீங்கள் வந்து கீழேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ரொம்ப கம்மி, 100 ரூபாய்க்கு வாங்கலாம். எதனால் இந்த ரேட் அப்படின்னா இவங்க வந்து கீழேருந்து இந்த குதிரையை வச்சு எல்லாத்தையும் ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வராங்களே. சும்மா சின்னதாக ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குங்க, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. மேக்ஸிமம் 50 ரூபா இருக்கும். இப்போ தூரல் போட்டுட்டு இருக்கிறதுனால நான் இங்கேருந்து ஓடிடுறேன். முக்கியமான விஷயம், ஏப்ரல் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரையும் தான் நீங்கள் இங்கே வரலாம். அதுக்கப்புறம் வரணும்னு நினச்சா வர முடியாது. ஏன்னா கோவில் வந்து க்ளோஸில் இருக்கும், ஃபுல்லாக ஸ்னோஃபால் ஆகும்ல, அதனால். ஸோ தூரல் போடுது, ஓடிட்டே இருக்கேன். இங்கேருந்து ஓடி வந்தேன்னா மறுபடியும் மழை ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அந்த கடை ஒட்டு இருக்குல்ல, அங்கே நின்றுட்டு கொஞ்சம் மழை போனதுக்கப்புறம் வந்தேன். அங்கே பாருங்கள் அந்த இடத்துலலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கரமாக வந்து மழை பெய்யுது, நல்ல கனமான மழையும் பெய்யுது, டக்குன்னு வந்து ஸ்டாப் ஆகுது, திடீர்னு ஒரு மழை வருது, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இங்கே கேதார்நாத் வரணுன்னா எப்படி வருவீங்க? அதுக்கான ஐடியா நான் சொல்லட்டா. ஃபஸ்ட்டு நீங்கள் உத்தரகாண்ட் வரணுன்னா ஹரித்வார் வரணும். ஹரித்வார்லேருந்து சோன்பியார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு குதிரை இல்லைனா ஏதாவது இருக்கும், அங்கேருந்து நீங்கள் வந்து கேதார்நாத்துக்கு இங்கே வந்துடலாம். ரொம்ப சிம்பிள். ஆனால் வரதுக்கான டைமிங் தான் கொஞ்சம் அதிகம். ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பை.